அல்லேலூயா. நம்ம யாவர் உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் நல்ல மேய்ப்பனை பற்றி நாம் தியானிக்கிறோம். வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலும் கூட நல்ல மேய்ப்பனை பற்றிய அருமையான ஆழமான உண்மைகளை இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடினால் அவர் தன்னுடைய முழு குணாதிசயத்தையும் அந்த பகுதியில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் திறவுகோல் வசனம் என்ன அப்படி என்று சொன்னால் அதை தான் நாம் மையமாய் வைத்து பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார், ஆடுகளும் தன்னுடைய மேய்ப்பனை நன்கு அறிந்திருக்கிறது. என் ஆடுகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் நல்ல மேய்ப்பன். ஸோ நல்ல மேய்ப்பன் இதில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆடுகள், அவருடைய ஆடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். அவருடைய ஆடுகளுக்கு என்னென்ன தன்மை இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்கிறார் அதை தான் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர், அவர் யார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ எதர்ச்சையாய் வந்தவர் அல்ல. அவர் பிதாவினால் சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஆடுகளுக்கு அவர் ஒரு மேய்ப்பனாக என்ன பண்ணியிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார், அவர் பெரிய மேய்ப்பனாக இருக்கிறார், அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய ஆடுகளை நன்கு அறிவார். இப்படி பிதாவினால் நியமிக்கப்பட்ட இந்த நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளை என்ன பண்ணுகிறார், நன்கு அறிந்திருக்கிறார். தன்னுடைய ஆடுகளை பற்றி ஒவ்வொன்றும் அவருக்கு தெரியும். இதையெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் ஒவ்வொன்றாய் விளக்கமாக பார்த்தோம். அதன் பிறகு நம்ம ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒன்று ஒன்று விளக்க சொன்னால் நமக்கு நேரம் போதாது. புதிய தலைப்புக்குள்ளே நம்ம நுழைந்து காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், அவர் தன்னுடைய ஆடுகளை, அவைகளுக்கு வரக்கூடிய பலவீனங்கள், பெரும்பாலும் அந்த ஆடுகள் நோயினால் பாதிக்கப்படும் போது அது எப்படிப்பட்ட நோய், அதிலிருந்து எப்படி அவர் அவர்களை குணமாக்குகிறார், எப்படியெல்லாம் குணமாக்குகிறார் என்று அவர் எசேக்கியேல்ல நம்ம வாசித்தோம். 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஒரு பெரிய ஒரு போர்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 34:16 அதை அங்கிருந்து நம்ம துவங்கி மறுபடியும் நம்ம கடந்து போவோம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 34:16 யாராவது வாசிப்போம். இதுதான் நல்ல மேய்ப்பனுடைய கேரக்டர். அவர் என்ன பண்ணுகிறார், நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் தன்னுடைய ஆடுகள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவரும் கவனம் உள்ளவருமாக இருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் நம்ம போன வாரத்திலே பார்த்தோம். மிகுந்த அக்கறையும் கவனமும் உள்ளவராக இருந்து இந்த ஆடுகள் ஒவ்வொன்றையும் அவர் என்ன பண்ணுகிறார், பராமரிக்கிறார். ஏன்னா அநேக நேரங்களில் இந்த ஆடுகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிப்புகள் வருகிறது. அது ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாதிப்பு வந்த உடனே அதை ஆண்டவர் அப்படியே விட்டு அதே நிலையில் அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. அது துரத்துண்டு போயிருந்தாலும், அதில் நசல் கொண்டு இருந்தாலும், அது எலும்பு முறிந்திருந்தாலும், அது எந்த நிலையில் இருந்தாலும் அது அதே நிலையிலேயே அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் என்ன பண்ணுகிறார், நான் அதை குணமாக்குவேன். அதை நான் என்ன பண்ணுவேன், குணமாக்குவேன், திடப்படுத்துவேன், காயம் கட்டுவேன், திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவர் ஒரு நாளும் அவருடைய ஆடுகள் இதே இருக்கிற நிலையிலேயே அதே கண்டிஷனில் அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. அதே நேரத்தில் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயத்துக்கு தக்கதாக அப்படின்னு சொல்லுகிறார். நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மேய்த்து. ராமின் சொல்லுவோமா, யாருக்கு என்ன குறை இருக்குது, யாருக்கு என்ன பலவீனம் இருக்குது, யார் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க, யார் என்ன நிலையில் சரியில்லை, இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் தப்பு பண்ணால் அதே நேரத்தில் கண்டுக்காமையும் இருக்க மாட்டார். ஏன்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சொல்லுகிறான், அவருடைய கோலும் அவருடைய தடியும்
என்னை தேற்றும். அப்படின்னா என்னை சரிப்படுத்தும். அவருடைய கோலும் அவருடைய தடியும் எனக்கு என்ன பண்ணும்? என்னை தேற்றும், என்னை பாதுகாக்கும், என்னை ஆறுதல் படுத்தும். நான் சரியில்லைன்னா என்னையும் அது என்ன பண்ணும்? கரெக்ஷன் பண்ணும். நான் வணங்கா கழுத்துள்ள ஆடாக இருந்தேன்னா, நான் ரொம்ப வழி மாறி போகிற ஆடாக இருந்தேன்னா, ஏன் இஷ்டப்படி ஓடுற ஆடாக இருந்தேன்னா, அதே நிலையில் கடவுள் என்னை விட மாட்டார். அதே நேரத்தில் ஏதோ ஒரு பாவத்தில் பாதிக்கப்பட்டு மிகவும் நொந்து போன நிலையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, அதே நிலையிலே அவர் விட மாட்டார். உங்களை அவர் கண்ணும் கருத்துமாய் பார்த்து உங்களை அவர் காயம் கட்டுவார், உங்களை குணமாக்குவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். தப்பு பண்ண தண்டிக்கவும் செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் மிகவும் அக்கறையோடு தன்னுடைய ஆடுகளை அவர் என்ன பண்ணுகிறார்? கண்காணிக்கிறவர். யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். யார் எங்கே சரியில்லைன்னு தெரியும். நியாயத்துக்கு தக்கதாக அவர் மேய்ப்பார். இப்போ நம்ம சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்ம அப்படியே சரியில்லாத நிலையிலே விட மாட்டார். நம்மளை சரிப்படுத்துகிறதுல அவர் கவனம் செலுத்துவார். பலவீனப்பட்டால் பலவீனத்திலிருந்து நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். குறைவுப்பட்டால் குறைவுகளை நிறைவாக்க அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் தன்னுடைய ஆடுகளுடைய ஆவிக்குரிய நிலையும் அறிவார், சரீர பிரகாரமான நிலையை அறிவார், அவங்களுடைய மனநிலையும் அறிவார். எல்லாம் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறவருடைய மனநிலை என்ன, ஆவிக்குரிய நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம், இயற்கையாய் சரீர பிரகாரமாய் நம்முடைய குறைவுகள் என்ன, நம்முடைய தேவைகள் என்ன. எத்தனை பேர் நம்புறீங்க அவருக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும்? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்களை பற்றி அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் போகும்போது உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஸ்திரப்படுத்தி, ஒருவேளை உடைந்து போய் வந்திருந்தால் உங்களை காயம் கட்டி உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தி, அதுக்கு தான் இங்கே மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணுறாரு? உங்களோடு கூட தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஒருவரையும் அதே நிலையில் அவர் விடுகிறவர் அல்ல என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவர். அது மட்டும் இல்லை, அவர் பாதுகாக்கும்படியாக கண்காணிக்கிறவர். அவர் பாதுகாக்கும்படியாய் கண்காணிக்கிறவர். ஏன்னா சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் ஒவ்வொரு முறையும் நம்மளை பாதுகாக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்மளை கண்காணிக்கிறார். எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்குறாருன்னா, அவருடைய ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா சர்வ வியாபகம். சர்வ வியாபகம்னா எப்படி ஒவ்வொருத்தரை தனித்தனியாக அவர் பார்க்க முடியும்? ஒவ்வொருவரையும் காண்கிறார், ஒவ்வொருவரையும் அறிகிறார், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லவர், சர்வ ஞானி. அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாம் செய்ய வல்லவர், அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆம்னி பிரசன்ட் காட். எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறவர். அவர் இல்லாத இடமே எதுவுமே இல்லை. அவர் எல்லா இடத்திலும் ஒவ்வொருவரும் தனித்தனி விதத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவர் இருக்கிறார். ஒவ்வொருடைய பேரும் அவருக்கு தெரியும்னு சொல்றார். ஒவ்வொருடைய பேரையும் அவர் என்ன பண்ணார்? நன்கு அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அவர் நன்கு அறிந்து அவர்களை பாதுகாக்கிறார். யோவான் 10:28 அவர் எப்படி பாதுகாக்கிறார்? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போவதில்லை. நீங்கள் அவர் மேலே இன்னைக்கு விசுவாசம் வைத்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் அந்த விசுவாசம் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. வேற நோக்கத்துக்கு நீங்கள் வர முடியாது. ஏன் இவ்வளோ காலையில் அதிகாலை வேளையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க? அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். இப்போ அவர் சொல்றாரு, அவைகள் ஒரு காலம் என்ன பண்ணுவதில்லை, கெட்டு போவதில்லை, அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை.
ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்போ சில நேரங்களில் ஓநாய்களுக்கும் சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் எப்படி தாவீது தன்னுடைய ஆடுகளை ஓநாயிடத்திலிருந்து கரடிக்கிட்ட இருந்து சிங்கத்துக்கிட்ட இருந்து விட்டுட்டு ஓடலை, அவன் போராடி அவைகளை மீட்டு கொண்டானோ, அதே போல சத்ருவின் துன்பங்களிலிருந்து, சத்ருவினுடைய தந்திரங்களிலிருந்து, சத்ருவினுடைய போராட்டங்களிலிருந்து உங்களை அவர் பாதுகாக்கிறதில் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. சிறுவேளை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் எங்கிருந்து எப்படி சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆபத்து வரும்னு சொல்லி நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம எந்த தைரியத்தில் நம்ம காலங்களை கடந்து கொண்டிருக்கிறோம், எந்த தைரியத்தில் சூழ்நிலைகளிலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோன்னா, என்னை காக்குகிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் என்னை ஒவ்வொரு நாளும் காக்கிறார். சிறுவேளை காக்குகிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறார். எப்படி அவரால் தனிப்பட்ட இவ்வளோ விசுவாச குடும்பத்தில் உள்ள இவ்வளோ பெரிய மந்தை, இது சாதாரண மந்தை அல்ல, பெரிய மந்தை, இதை எப்படி அவர் கண்காணிக்கிறார்னா, அதுதான் அவர் தனிப்பட்ட விதத்தில் இருந்து கண்காணிக்கிறார். எப்படி? அதுதான் அவர் அப்படிப்பட்ட தேவன், சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் போகிற பாதை அவருக்கு தெரியும், நீங்கள் படுகிற பாடுகள் அவருக்கு தெரியும், நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவருக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அப்போ பிரச்சனைகள் வரும்போது விசுவாசத்தோடு அவரை நீங்கள் கூப்பிடுவீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவா என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். இந்த மாதமும் வாக்கு தத்தம் அதுதான். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் மிகுந்த அக்கறையும் மிகுந்த கவனமும் உள்ளவராக தன்னுடைய மந்தையை என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றாரு? ரொம்ப அக்கறையோடு பார்க்கிறார். இந்த பலவீனப்பட்டது, இந்த கால் உடைஞ்சது, இந்த நசல் கொண்டது, இந்த எலும்பு முறிஞ்சது, எது பலவீனத்தில் இருக்குது, எது ரொம்ப கொழுப்பு எடுத்து ஓடுது, பாவத்தில் கொழுப்பு எடுத்து ஓடுற ஆடையும் அவருக்கு தெரியும், கீழ்ப்படுகிற ஆடையும் தெரியும், பிரச்சனையில் இருக்கிற ஆடையும் தெரியும். எல்லாரையும் அவர் என்ன பண்ணுறாரா? கண்காணிக்கிறார். அது மட்டும் இல்லை, கிறிஸ்து தம்முடைய ஆடுகள் மேல் கனிவான இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் சொல்லுகிறேன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் சீக்கிரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நம்ம நினைப்போம், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, ஏன் நம்மளை இப்படி இந்த சூழ்நிலையில் என்னை அப்படியே விட்டுருக்கிறாருன்னு. இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு வானத்துக்கும் பூமிக்கும், வானத்துக்கு எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அவ்வளவு பெரிய இரக்கங்களை, அவ்வளவு பெரிய தயவை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? காண்பிக்கிறார். நம்முடைய உணர்வுகளை அவர் நன்கு அறிந்தவர். நம்முடைய ஃபீலிங்ஸ் அவருக்கு நல்லா தெரியும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பக்கத்தில் போய் சொல்லுங்க, நமக்கு அவர் இருக்கிறார். நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல இந்த பூமியில வாழ்ந்தவர், வித்தியாசமே கிடையாது. ஏன் அவர் இந்த மனிதனா இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, நம்மை போல வாழ்ந்து நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி இப்போ இன்னைக்கு இந்த சரீரத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சரீரத்தில் எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார். என்ன இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே
நமக்கு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அவர் இருக்கிறார், எனக்காக அவர் இருக்கிறார். என்னை மிகவும் கருத்தாய் கனிவோடு பார்க்கிறதற்கு அவர் இருக்கிறார். இப்போ எப்படி இருக்கிறாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அது நமக்கு அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு கொஞ்சம் டக்குன்னு புரிய மாட்டேங்குது பாருங்கள். ஆங்கிலத்தில் அதை படிக்கும்போது கொஞ்சம் நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆங்கிலத்தில் பாருங்கள், for we do not have the high priest who cannot sympathize with our weakness, but was in all points tempted as we are, yet without sin. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் பாருங்க, இங்க போட்டிருக்காங்க இந்த டிரான்ஸ்லேஷன்ல, for we have not a high priest which cannot be touched with our feeling of our infirmities. ஒரு துன்பத்தின் மத்தியில எனக்கு உண்டாகிற அந்த உணர்வை புரிந்து கொள்ளாத ஒரு தேவன் அவர் அல்ல. இன்னைக்கு என்ன உணர்வோடு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. For we do not have a high priest which cannot be touched with the feeling of our infirmities. நம்முடைய பலவீனங்கள் வரும்போது நம்ம ஒரு உணர்வு வருதில்ல, திடீர்னு மனசு அப்படி தாக்குது பாருங்க. ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்கோடு இங்கே உட்காந்துருக்கிறீங்க? என்ன ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? ஃபீலிங் எத்தனை பேருக்கு ஃபீலிங்கோடு உட்காந்துருக்கிறீங்க? எல்லாரும் ஒவ்வொரு ஃபீலிங்கில் உட்காந்துருப்பீங்க. என் தலை எழுத்தேன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பீங்க. சில பேர், ஐயோ எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையில் நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், கடவுள் எனக்கு உதவி செய்வாரா? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் மன கஷ்டம் யாருக்கு புரியும்? எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? இந்த ஃபீலிங்லாம் உட்காந்துருக்கிறீங்களே, ஒவ்வொருவருடைய ஃபீலிங்ஸையும் தனிப்பட்ட விதத்தில் உணர்கின்ற ஒரு தேவன் இங்கே இருக்கிறார். புரியலையா உங்களுக்கு? உணர்வோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஏதோ ஒன்று மனசில் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும். நான் அந்த பலவீனத்தோடு இருக்கிறேன், நான் அந்த கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், அந்த நெருக்கமான சூழ்நிலையில் வந்திருக்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட விதத்தில் குழப்பங்கள், தேவைகள், பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், மன கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இங்கே வந்திருக்கிறீங்களா? யாருக்காவது நான் ரொம்ப இந்த என்னுடைய ஃபீலிங் யாருக்கு தெரியும்னு நினச்சின்னு இருக்கிறேன் நீங்கள் நினச்சிங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உங்களுடைய உணர்ச்சிகளை அவர் அறிகிறார். அல்லேலூயா. என்ன அற்புதமான தேவன்! நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கின்றவர். அவர் ஃபீல் பண்ணுறார். நீ ஃபீல் பண்ணுறியோ இல்லையோ, நீ கொஞ்சமாக ஃபீல் பண்ணுவ, ஆனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இன்னும் கூட டீட்டெயிலாக புரியறதுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க? நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க? அவங்கள விட அதிகமாக கஷ்டப்படுவீங்க, அவங்கள விட அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா, என் பிள்ளைங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்குதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கள்ல, அதே தான் ஆண்டவர் கூட. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரா? பரிதபிக்கின்றார். இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், இவர் ஒரு நல்ல மெய்ப்பன், இவர் கனிவான இரக்கம் நிறைந்தவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் தயை பெருத்தவராயிருக்கிறார், அவர் நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த சூழலில் நம்மளை அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அப்படிதான் போய் ஆகணும். இந்த சூழல்லாம் நீ சந்திக்கணும், இதெல்லாம் நீ பார்க்கணும், இதெல்லாம் நீ அனுபவிக்கணும் அப்படின்னா அதிலே விட்டுற மாட்டார். ஏன்னா என்ன செய்வது, நம்மளை அந்த வழியை தான் அவர் நடத்த முடியும். ஏன்னா மனிதனுக்கு வருகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ, எல்லாருக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, ஏன் நடக்குது எல்லாருக்கும் பிரச்சனை, ஏன் எல்லாருக்கும் போராட்டம்னா, இது சாபத்தால் கரைப்பட்டு போன உலகம். இட்ஸ் ஆல்ரெடி கர்ஸ்ட் எர்த். ஆல்ரெடி சாபத்துக்குள்ள இருக்குது. இங்க தப்பு தான் நடக்கும், இங்க பிரச்சனை தான் வரும், இங்க போராட்டங்கள் வரும், இங்க பலவிதமான நோய்கள் இருக்கும், இங்கே சத்துருக்கள் இருப்பார்கள், இங்கே பயங்கரங்கள் சூழ்ந்த ஒரு உலகம். இங்க வாழ்வது ரொம்ப டஃப். யாருக்கு? தேவனற்ற ஒரு மனிதனாய் வாழ்வது. ஆனா நமக்கு இந்த உலகத்தில், இந்த செக்யூரிட்டி இல்லாத உலகத்தில், பாதுகாப்பற்ற உலகத்தில், பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், நெருக்கங்கள் வருகின்ற இந்த உலகத்தில்
நம்மை பலப்படுத்த, நம்மை கண்காணிக்க, நம்மை பாதுகாக்க, நமக்கு ஆறுதல் அளிக்க, நமக்கு உதவி செய்ய, எல்லா விதத்திலும் நம்மை தாங்க தப்புவிக்க ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே. ஆனால் நமக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. சோதனையே வராதுன்னு சொல்லல, திராணிக்கு மேல சோதிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்றார். அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனை இந்த உலகத்தில் வந்து தான் தீரும். ஏன்னா சபிக்கப்பட்ட பூமி, பாவத்தால் கரைபட்டிருக்கிற உலகம், இங்க எல்லாம் நடக்குது. ஆனா உங்களுடைய திராணிக்கு மேல சோதிக்கப்படுகிறதற்கு அவர் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் உங்களை அதிகமாய் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் உணர்ச்சி அவர் புரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உனக்காகவே இருக்கிறார், நிச்சயமாய் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான தேவன் பாருங்க. அவர் கனிவான இரக்கம் நிறைந்த ஒரு தேவன். தம்முடைய ஆடுகள் மேல் அவ்வளவு அக்கறை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு யாரை எப்படி நடத்தணும்னு தெரியும். கறவல் ஆடுகள் எப்படி நடத்தணும்னு தெரியும். அப்புறம் குட்டி ஆடுகளை எப்படி நடத்தணும்னு தெரியும். யாரெல்லாம் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அதை உணர்ந்து அதற்கேற்ற போல உங்களை நடத்த அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கனிவும் இரக்கமும் நிறைந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் மீது மிகுந்த அக்கறையும் இரக்கமும் கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகளை நீங்க வாசித்து பாருங்க. இந்த வசனத்துல எவ்வளவு ஒரு ஆழமான உண்மைகள் மறைந்திருக்கிறது. நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர், நமக்கு அற்புதத்தை செய்கிறவர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஒரு ஆசாரியர் அவர் அல்ல. பரிதபிக்கக்கூடியவர், நம்மை பார்த்து இரக்கப்படக்கூடியவர், நமக்கு உதவி செய்யக்கூடியவர். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் மேலே அன்பும், உன் மேலே அக்கறையும், உன் மீது கனிவும், உன் மீது இரக்கமும், உன்னை தூக்கி சுமக்கிறவருமாக இந்த நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பும் அக்கறையும் கனிவும் இரக்கமும் தூக்கி சுமக்கிறவருமான ஒரு மேய்ப்பர் இவர். இவரை போல ஒரு மேய்ப்பன் இந்த உலகத்தில் யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் தாவீது என்ன சொன்னார்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்னு சொன்னார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க இந்த காலை வேளையில், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைபடவே மாட்டேன், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. க்ளோரி. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை இங்க நம்ம தியானிக்க போறோம். இன்னும் ஒரு ஆழமான ஒரு தலைப்புக்குள்ள போறோம். இருக்க உள்ள போய்கிட்டே இருக்கிறோம். இது என்னன்னு சொன்னா, how Christ is the better shepherd. எப்படி கிறிஸ்து விசேஷித்த அல்லது மேன்மை மிக்க ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எப்படி விசேஷித்த ஒரு மேன்மை மிக்க ஒரு மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல நீங்க வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நம்முடைய தேவனை மேய்ப்பனாக வசனம் என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் மேய்ப்பனாக இருக்கிறார். அப்படிதான் பைபிள் இருந்து அவரை காமிக்குது. சங்கீதக்காரன்ல இருந்து அதை தான் சொல்றார். கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பர் அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்னு காமிக்கிறார். அப்ப மேய்ப்பராக இருக்கிறார், கனி உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் பத்தி சொல்லுது. இயேசு வந்த உடனே சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எவ்வளோ இந்த உலகத்தில் மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. இந்த மேய்ப்பர்களோடு இயேசுவை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த உலகத்திலே இவரை போல ஒரு மேய்ப்பர் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க, சிறந்த, விசேஷித்த, மேன்மை மிக்க ஒரு மேய்ப்பர் தான் இவர். இந்த உலகத்தில் இவரை போல ஒரு மேய்ப்பர் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு குணம் கொண்ட ஒரு மேய்ப்பர். யோவான் 10:11 சொல்லுகிறது, நானே
நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இப்படிப்பட்ட மேய்ப்பனை நீங்க பார்க்கவே முடியாது. சவால்கள், எப்படிப்பட்ட சவால்களையும் இறங்கி சந்திக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன். யாருக்காக? தன்னுடைய ஆடுகளுக்காக. தாவீது எப்படி அதை அவர் ஒரு மேய்ப்பனா இருக்கிறார். தாவீது அவர் மேய்ப்பனா இருந்து என்ன பண்றாரு? மேய்ப்பனா இருந்து என்ன பண்றாரு? ஒரு முறை ஒரு ஆடை ஒரு கரடி தூக்குது. இந்த ஊரை மற்ற சாதாரண மேய்ப்பருக்கும் தாவீதுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற மேய்ப்பர்னா கூலிக்காரனா என்ன பண்ணுவான்? ஆடு போனா போதும், உயிர் தச்சா போதும்னு ஓடிடுவான். அதான் அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்றார், கூலியால் மெய்ப்பனாய் அல்லாதவனும் கூலியாலுமாய் இருக்கிறவன் ஓனாய் வருகிறதை பார்த்து என்ன பண்றான்? அவன் விட்டு ஓடி போறான் ஆடுகள். அவனுக்கு அக்கறை கிடையாது. ஆனா இந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஓனாயோ ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ வந்தாலும் கூட அவனுக்கு தன்னை மறந்துடுவான். தன்னை மறந்து தன்னுடைய ஆடு மேலே அவன் கவனமாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா தாவீது. அவன் சொல்கிறான், ஒரு முறை ஒரு கரடி வந்தது, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே. ஏன்னா பாருங்க, தாவீதுக்கு தெரியுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். அவ்வளவு அக்கறை. அவன் இறங்கி போய் என்ன பண்ணுறான்? அந்த கரடியை பிடிச்சு அதை அடித்து, வெறும் கையில் அதை அடித்து என்ன பண்ணுறான்? துரத்துறான். தேவ பலத்தில் செய்கிறான். ஆடை தப்பு வைக்கிறான். நான் தப்பு வைத்தேன்னு ஒரு சாட்சி சொல்கிறான். அதே மாதிரி ஒரு முறை சிங்கம் வந்ததுன்றார். என் ஆடை பிடிச்சிக்கிச்சு, அதன் கைக்கு சிங்கத்தை நான் தப்பு வைத்தேன். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கோலியாத்து வந்துட்டான். கோலியாத்து வந்த உடனே இந்த ஜனங்கள் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஜனங்கள் ஆடுகளை போலவும் கோலியாத்து சிங்கம் போலவும் இருக்கிறான். இப்போ என்ன சொல்றான் சவுல் கிட்ட தாவீது? அந்த சிங்கத்திடத்திலும் கரடியிலிருந்து என்னுடைய ஆடை நான் தப்புவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தது போல இந்த இஸ்ரவேலின் மந்தையை தப்புவிக்க கர்த்தர் என்னை நடத்துவார். என்னை அவனை என் கையில ஒப்பு கொடுப்பார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமும் பயப்படுது, அந்த கோலியாத்துக்கு பயப்படுது. ஆனா இவன் தைரியமா இறங்கி போய் சொல்றான், நான் பண்ணுவேன், தப்புவிப்பேன். இது என்ன கேரக்டர்னா, இது இயேசு கிறிஸ்துவுடைய கேரக்டர். என் உயிரே கொடுத்தாவது என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் ஜீவனை கொடுத்து அப்படியே போறவர் இல்லைங்க. அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்பவும் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிசாசையும் பாவத்தையும் பிசாசையும் நரகத்தையும் எல்லாவற்றையும் ஜெயித்து ராஜாதி ராஜாவாக அவர் உயிரோடு கூட எழுந்த ஒரு தேவன். நல்லா ஆண்டவர் அந்த வார்த்தையை கவனிங்க. அவர் எப்படி பெட்டர், அவர் எல்லாவற்றிலும் பெட்டர். யாரோ ஒருத்தர் அனுப்பி நமக்கு உயிரை கொடுக்கிறவர் இல்லைங்க. அவரே இந்த பூமியில நம்மை நேசித்தபடினால என்ன பண்ணாரு? வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. எல்லாம் சொல்லுங்க, நான் நித்திய வாழ்வை அடையும்படி அவர் தம்முடைய ஜீவனை எனக்கு தாய் தந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வேல்யூ பண்றார் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு கிரயத்தை அவர் கொடுக்கிறார். நான் நித்திய ஜீவனை, அவரை போல என்றென்றும் அவரோடு வாழ்வதற்காக அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுக்கிறார். நான் என்றென்றும் அவரோடு வாழ்வதற்காக. ஏதோ கொஞ்ச நாள் இருந்து இல்லாம போறவங்க இல்லைங்க. ஒரு நாள் அவர் சொல்றார், நான் பிழைத்திருக்கிறது போல நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பிழைத்திருப்பீர்கள். ஒரு நாள் வரும் பொழுது அழிவுள்ளதாகிய நம்முடைய சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்குரியதாகிய நம்முடைய சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும், மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகளுக்காக இறங்கி அவர்களை காப்பாற்றுகிற தேவன். எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்காக உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறார், நமக்காக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனை நீங்க பார்க்கவே முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். அவர் தம்முடைய கண்ணியத்திலும் அவர் தம்முடைய இரக்க குணத்திலும் எல்லாரை விட சிறந்தவர். கிறிஸ்து தம்முடைய மகிமையிலும் கண்ணியத்திலும்
இரக்க குணத்திலும் எப்படி இருக்கிறார்? சிறந்தவராய் இருக்கிறார். அவர் இந்த பூமிக்குரிய மேய்ப்பனை போல அல்ல, பூமிக்குரிய மேய்ப்பனை போல அல்ல, அவர் விசேஷித்தவர். யோவான் 3:31 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 3:31, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். எல்லாம் சொல்லுங்க, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இங்க யாரோட அவரை கம்பேர் பண்ண முடியாது. அவர் யாருக்கும் சமமானவர் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாரை விட மேலானவர். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன், பூமியினுடைய தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்குரியவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் எல்லாரிலும் மேலானவர், அவர் எல்லாரிலும் மேலானவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் மனுஷனை ஃபாலோ பண்றாங்க. அவங்க அற்பம் பூமிக்குரியவர்கள். அவங்கள கடவுளா நினைக்கிறாங்க, அவங்க கடவுள்னு அதை செய்யறாங்க. அவங்க கிட்ட என்ன இல்லை, விசேஷித்த குணம் கிடையாது. அவங்களுடைய உள்ளான நிலையில பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சராசரியான எல்லா மனிதர்களைப் போல மனிதர்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், எல்லாரிலும் மேலானவர். அவர் பூமிக்குரியவைகளை மட்டும் இல்லை, அவர் பரலோகத்துக்குரியவைகளையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். உன்னதத்துக்குரியவைகளை நமக்கு என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்துகிறார். அவர் எல்லாரிலும் மேலானவர். அல்லேலூயா. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 2:6 எடுத்து வாசிங்க. அவர் சொல்றாரு எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை காமிக்கிறார். பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு வந்தார். இவர் யார்? எல்லாருக்குமே இந்த உலகத்தில் அவரை யாரோடும் கம்பேர் பண்ண முடியாது. எல்லாவற்றிலும் சிறந்தவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற செயல்களிலே அவர் சிறந்தவர். இந்த 6ஆம் வசனத்தில் அவர் பரலோகத்திலிருந்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு வந்ததுனால அவருக்கு 2 குணாதிசயங்கள் இருக்குது. இந்த வசனம் சொல்லுது 2 கேரக்டர். அவர் பூமிக்குரியவைகளையும் வெளிப்படுத்துவார், பரலோகத்துக்குரியவைகளையும் வெளிப்படுத்துவார். உலகத்தில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? பரலோகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. பரலோகத்தை பற்றி வெளிப்பாடு கொடுக்க முடியாது. இந்த உலகத்துக்குரியவைகளை தான் பேசுவான். இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களை வணங்குகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், மனிதர்களை கடவுளாக எண்ணிக்கொண்டு அவர்கள் பின்னால் போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவன் சொல்லுவான், இந்த உலகத்தில் நீ எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லுவான். அவன் நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை அவருக்கு நமக்கு கொடுக்க முடியும், பரலோகத்துக்குரிய. ஏன்னா அவர் 2 தன்மை உள்ளவர். நம்ம உணர்வை புரிந்து கொள்றதுக்கு மனிதனா இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனுஷிகத்தில் இருக்கிறார். அப்போ என்னுடைய உணர்ச்சிகளை இந்த பூமிக்குரியவைகளை அவருக்கு சொல்ல முடியும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்தியத்திற்கு என்னை கொண்டு செல்வதற்கு, நித்தியத்தின் ரகசியங்களை சொல்வதற்கு அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், எல்லாவருக்கும் மேலானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப 2 கேரக்டர் ஆண்டருக்குள்ள இருக்கு. மனுஷிகமும் இருக்குது, தெய்வீகமும் இருக்குது. அவர் 100% மனிதன், அவர் 100% தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. 100% man and 100% God. He knows our feelings. இங்க என்ன உனக்கு செய்யணுமோ அதை செய்வாரு. இதுக்கப்புறம் மேல உனக்கு என்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணுவார். இவரை போல ஒரு மேய்ப்பரை நீங்க காணவே முடியாது. இவர் பெட்டர் ஷெப்பர்ட். அவர் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு தேவன். அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்டோம்.
இன்னைக்கு இயேசு யார் என்கிற ஒரு கேள்வி இந்த உலகத்தில் இருக்கிறது. அவர் எல்லாம் இந்த உலகத்தில் சராசரியான மனிதர் அப்படி நினைக்கிறாங்க. அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவர் 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 வந்து சராசரியான மனிதன் அல்ல. அவர் தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், omnipresent God. அவர் மகிமையின் தேவன். என்னை மீட்கும்படியாக, உங்களை மீட்கும்படியாக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆதியிலே இருந்தவர் இந்த உலகத்தில் அவர் மாம்சமாகி மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதனாகி என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு ரெண்டு தன்மை இருக்குதுங்க. இந்த மெய்ப்பன் எப்படிப்பட்டவர்? உலகத்துக்குரிய மெய்ப்பனுக்கு ஒரே தன்மை இருக்குது. அவன் மனுஷன், அவ்வளவுதான். இவர் மனுஷன் மட்டும் இல்லைங்க, இவர் தேவன். தம்மை தாமே வெறுமையாக்கி உனக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்த தேவன், நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன். இங்க மட்டும் நம்ம மேய்த்து நடத்துகிறவர் அல்ல. தாவீது என்ன சொல்றாரு? கடைசியில நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என்னை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். எனக்கு நித்திய ஜீவனை அவர் தருகிறார். என்றென்றும் அவரோடு வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை அவர் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் 14ஆம் வசனத்தில் 1 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அந்த வார்த்தை மாம்சமாகி நிறைந்தவராய் நாமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். 12ஆம் வசனம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நாம எல்லாம் சொல்லுங்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவங்க யாரோ, எந்த நாட்டவரோ, என்ன ஏழையோ பணக்காரனோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேரோ அத்தனை பிள்ளைகள், அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஓ அல்லேலூயா. ஒரு மறுபிறப்பை நமக்கு தருகிறார். அவருடைய பிள்ளைகளாகும் பிள்ளைகள் என்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மெய்ப்பர்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற மெய்ப்பன் ஆடுகள் என்ன பண்ணுவான்? மேய்க்கத்தான் தெரியும். அந்த ஆடுகளை ஆண்டு நடத்துகிற சக்தி, அந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து அந்த ஆடுகள் மீது கனிவான இரக்கம் நிறைந்தவராக இருக்கக்கூடிய ஒரு நல் மேய்ப்பன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மேய்ப்பன் வந்து கூலியாள். இவர் அப்படி கிடையாது. ஆடுகளுடைய சொந்தக்காரர். எனக்கு என்ன உரிமை பாராட்டுகிறவர். நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். நீங்க இந்த உலகத்தில் வேற யாரையும் அப்படி சொல்ல முடியாது. அதற்கான தகுதி அவர்களுக்கு கிடையாது. இவர் சொல்லுகிறார், இது என்னுடைய ஜனம், இது என்னுடைய ஆடுகள், என்னுடைய ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன். இப்ப நாம் அவரை பார்த்து சொல்ல முடியும், அவர் என் நேசர், அவர் என்னுடையவர், நான் அவருடையவள். அல்லேலூயா. செல்ல சொல்லுங்க. நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அல்லேலூயா. ஒரு அற்புதமானவர், ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. அவர் மிகுந்த அக்கறையும் இரக்கமும் உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் தெய்வீகம் நிறைந்தவர், மனுஷிகத்தால் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். இந்த உலகத்தினுடைய தேவைகளை சந்திப்பார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆவிக்குரிய குறைவுகளை நிறைவாக்க முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலக பிரகாரமான காரியத்திலேயே கவனமாக இருக்கிறாங்க. வீடு வாசல் உணவு உடை பணம் இது மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் உள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது. உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை? ஒரு திருப்தி இல்லை, ஒரு சலிப்பு உண்டாகிறது. எல்லாம் இருந்தும் கூட ஒரு மனிதனுக்கு என்ன வந்து விடுகிறது? ஒரு சலிப்பு வந்து விடுகிறது. என்னடா உலக வாழ்க்கை, என்ன இது, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு சலிப்பு வந்து விடுகிறது. ஆனால் ஒரு மனிதனை முழுமையாக திருப்தி ஆக்கக்கூடிய உள்ளும் புறமும் அவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். அவனுடைய தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? வாருங்கள், வந்து விலையுமின்றி பணமுமின்றி வந்து என்ன பண்ணுங்க?
பானம் பண்ணுங்கள். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய, அந்த ஆவிக்குரிய வெற்றிடத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஜீவ அப்பமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு ஜீவ தண்ணீராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் உலகத்துக்குரிய காரியத்துக்கும் உங்களுக்கு உதவி செய்வார், ஆவிக்குரிய காரியத்துக்கும் உதவி செய்வார். இவர் பெட்டர். இவர் எல்லா விதத்திலும் சிறந்தவர். உங்களை பாதுகாக்கிறதுல, உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுல, உங்களை நடத்துகிறதுல இவரை போல ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. சுத்திகரிக்கிறதுல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை விலை கொடுத்து வாங்கி, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னால நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றக்கூடிய என்ன அற்புதமான தேவன் பாருங்க. 2 தகுதியை கொடுக்கிறார். உங்களை ஆசாரியரும் மாற்றுறாரு, உங்களை ராஜாக்களாகவும் மாற்றுகிறார். உங்களை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை ஆராதிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 5 வசனத்தில் எப்படி அவர் தம்முடைய மந்தையை சுத்திகரிக்கிறார், எப்படி சுத்திகரிக்கிறார்னு சொல்றார். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 5 வசனம். மரித்தோரில் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினால். ஆமென். 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, முதல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம சில நேரங்களில் பல விதங்களில் மனசிலும் கரைப்படுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கரைப்படுகிறோம். சரீரம் எப்படி கரைப்படுதோ அது மாதிரி நம்முடைய ஆவி ஆத்மா கரைப்படுகிறது. இந்த கரையை கழுவக்கூடிய வல்லமை, இந்த கரையிலிருந்து நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை அவருடைய இரத்தத்திற்கு உண்டு. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, அவர் என்ன பண்றார்? ஆடுகளை சுத்திகரிக்கின்றவர், உள்ளும் புறமும் அவர் சுத்திகரிக்கின்றவர். அவங்களுடைய எல்லா பெருமையையும் அவர் நீக்கி போடுகிறார். பெருமை வரும்பொழுது கரப்படுகிறது, பெருமையை நீக்குகிறார். அதுக்கப்புறம் உலக பிரகாரமான மனசு சில நேரத்தில் வந்துடுது. உலக பிரகாரமாகவே சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்களை கழுவி என்ன பண்றாரு? பரலோக சிந்தையை நமக்கு தருகிறார். இந்த வெறும் உலக பிரகாரமாகவே இந்த உலகத்தை எண்ணி வாழ்வதல்ல, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய மனுஷர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? முடிவு வரும்போது இதுக்கப்புறம் என்னன்னு பதறாங்க, கண்ணீர் விடுறாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கைக்கான வழி என்ன? ஏன்னா எல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும் இல்லையா? எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றவளாக இருந்தாலும், எவ்வளவோ இந்த உலகத்தில் நீ பெற்றிருந்தாலும் ஒரு நாள் அதற்கு முடிவு வருகிறது. நிச்சயமா அதற்கு ஒரு முடிவு உண்டு. யாக்கோப்பு சொல்றாரு 1 அதிகாரம் 27 வசனத்தில். யாக்கோப்பு பாருங்க, அவர் சொல்றாரு, யாக்கோப்பு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே. எதுங்க? உலகத்தால் கரைபடாதபடி. அப்போ இந்த உலகத்தில் ஆடுகள் கரைப்படுகிறது. அப்போ அதை பாதுகாத்து, அதை கழுவி, அதை சுத்திகரித்து, தம்முடைய இரத்தத்தினால கழுவி அவர்களை என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த பூமிக்குரிய காரியங்கள் மீதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு, ஆவிக்குரிய காரியங்கள் மீதும் இவர் கவனம் செலுத்துகிறவராக இருக்கிறார். பூமிக்குரிய தேவைகளை சந்திக்கிற ஒரு மேய்ப்பனாகவும் இருக்கிறார், ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிற ஒரு மேய்ப்பனாகவும் இருக்கிறார். நம்மை கழுவி சுத்திகரிப்பதிலே அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா.
அதே நேரத்தில் இந்த உலகத்தால் கரைபடாமல் நம்ம இருக்கிறதுக்கு அவர் ஆலோசனையும் கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் இந்த உலகத்தால் கரைபடாதபடி உங்களை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்வீர்களாக. இந்த உலகத்தால் கரைபடாதபடி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. யோவானும் அதை சொல்றாரு, யாக்கோப்பும் அதை சொல்றாரு, பவுலும் அதை சொல்றார். 2 கொரிந்தியர் 6:17 2 கொரிந்தியர் 6:17 இந்த உலகத்தால் கரைபடாதபடி நம்மை பாதுகாத்துக்கொள்ள இந்த மேய்ப்பர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 17 சொல்லுது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த மேய்ப்பன் உலகப்பிரகமான காரியங்களில் நம்ம நடத்துறவர் மாத்திரம் இல்லை, உலகத்தால் கரைபடாமல் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பாவ கரைகள் அற்றவர்களாய் கழுவி சுத்திகரித்து தம்முடைய பரம ராஜ்யத்திற்கென்று நம்மை தகுதிப்படுத்துகிறவர். இவர் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற மெய்ப்பர்களை விட ஒரு பெட்டர் மெய்ப்பர், ஒரு சிறந்த மெய்ப்பர்னா, இந்த உலகத்துக்குரிய மெய்ப்பர்கள் உலகத்துக்குரிய காரியங்களை மட்டும்தான் பேச முடியும். ஆவிக்குரிய காரியங்களை அவங்களால பேச முடியாது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, உலகத்துக்குரியவைகளை மட்டும்தான் பேசுது. மறுமையை பத்தி ஏதாவது சொல்லுதான்னா ஒன்றும் கிடையாது. மறுமைக்கு போறதுக்கு வழி என்ன? ஒன்றும் கிடையாது. மறுமைக்கு போறதுன்னா ஒரே வழி, நீ முதல்ல பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு ஒருவனும் வர முடியாது. ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களை பாருங்க, அந்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தில் ஆசீர்வாதம், உலகத்தில் நல்லா இருக்கணும், உலகத்தில் மேன்மையா வாழணும். மறுமையை பத்தி ஒன்றும் இல்லை, மறுமையை பத்தி ஜீரோ. ஏன்? மறுமையை பத்தியான வெளிப்பாடு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மேய்ப்பர்களுக்கு கிடையாது. அவர்கள் எல்லோரும் திருடரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். அவர்கள் ஆடுகள் மீது அக்கறை உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இவரோ மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்த தெய்வீக மேய்ப்பராய் இருக்கிறதுனால உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து உங்களை நடத்த முடியும், பரலோகத்துக்குரிய காரியங்களிலும் உங்களை நடத்த முடியும். உலகத்தால் உங்களை கரைபடாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். தம்முடைய சொந்த இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆதலால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். என் பிள்ளைகளே, அசுத்தமான காரியங்களை செய்யாதீங்க. உலகத்துக்குரிய மெய்ப்பண்ண சொல்லுவாரு, நீ வா எனக்கு பூஜை பண்ணு, எனக்கு இதெல்லாம் பண்ணு, நீ நல்லா இருப்ப. எங்க எங்கங்க எங்க நல்லா இருப்ப? இந்த உலகத்துல நல்லா இருப்ப. எவ்வளவு நாளைக்கு நல்லா இருப்ப? வாழ்கிற வரைக்கும் நல்லா இருப்ப. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? இவரோ நம்முடைய சரீர பிரகாரமாய் நம்மை மேய்க்கிற மேய்ப்பன் மாத்திரல்ல, நம்முடைய ஆத்தும மேய்ப்பர், நம்மை அமர்ந்த தண்ணீர் இடையிலே நடத்துகிற மேய்ப்பர். இந்த உலகத்துக்குரிய காரியங்களும் அக்கறை உள்ளவர், பரலோகத்து மேலையும் கவனம் உள்ளவர். அவருக்கு ரெண்டுமே தெரியும். உன்னதத்தில் வந்தவர் பரலோகத்துக்குரியவைகளை பேசுகிறார். இவர் எல்லோரிலும் மேலானவர். இந்த பூமிக்குரியவங்க எப்படி பேசுறாங்க? இந்த பூமியிலிருந்து உண்டானவங்க, அவங்க பூமிக்குரியவங்களை மட்டும்தான் பேசுவாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள் பூமிக்குரியவங்களை மட்டும்தான் பேசுது. நித்திய ஜீவனை பற்றியோ, நித்திய வாழ்வை பற்றியோ, பரலோக வாழ்வை பற்றியோ, பரிசுத்தத்தை பற்றியோ, பாவத்திலிருந்து விடுதலை பற்றியோ, அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பற்றியோ சொல்லி கொடுக்கறதில்ல. சும்மா ஒப்புக்கொண்டா சொல்லிக்கலாம ஒழிய பாவத்திலிருந்து விடுதலை எப்படி வரும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இவர் தம்முடைய ஜீவனை தந்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை பாவங்களார கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி இருக்கிறார். இவர் பெட்டர் ஷெப்பர்ட். மற்ற மேய்ப்பர்களைப் போல மேய்ப்பர் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மேய்ப்பர்களை விட மேலான ஒரு மேய்ப்பர். ஏன்னா அவருக்கு ரெண்டும் தெரியும்.
இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க கூட அப்படி தான் இருக்கிறாங்க. போகணுமா, 4 ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்டுமா, தோத்துறோம், அவ்வளோதான், முடிஞ்சது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கடன் தீரும், வியாதி மாறும், பிரச்சனை தீரும். அதுக்கப்புறம் நீ செத்தா எங்கே போகிற? இதை சொல்லி கொடுக்குறவங்க மெய்ப்பர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. பூமிக்குரியவர்களையும் பேசணும், மேலான காரியங்களை குறித்தும் பேசணும், பரலோகத்துக்குரிய காரியங்களையும் குறித்து பேசணும். அப்போது எது மிக மிக முக்கியம்னா, இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடுவில் இருந்து எல்லாரும் போல வாழாத, அவங்கக்கிட்ட இருந்து விலகி போய் அசுத்தமானதை தொடாதிரு, பரிசுத்தமாய் வாழு. ஏன்னா இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லை, அங்கே சேஃபாக வந்து சேரணும். நித்திய ஜீவன் உனக்கு வைத்திருக்கிறேன், நித்திய வாழ்வுக்கு உன்னை ஆயத்தமாக்கிக்கொள். என்ன அற்புதமான மெய்ப்பன் பாருங்க. இவர் எப்படிப்பட்டவர்? மேலானவர். எல்லாம் சொல்லுங்க, இவர் மேலானவர், இவர் சிறந்தவர், இவர் உயர்ந்தவர், இவர் நல்லவர். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் உன்னதத்திலிருந்து வந்தவர், ஹல்லேலூயா, எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமிக்குரியவைகளை பேசுகிறான். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பரோ பரலோக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், நித்திய வாழ்வை பற்றி பேசுகிறவர், மறுமையை பற்றி பேசுகிறவர், நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு காலத்தோடு முடிந்துவிடும். 100 வருஷம் உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். 100 வருஷத்துக்கு அப்புறம் என்றென்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர் உனக்கு தரப்போகிறார். அதற்கு அவர் சொல்கிற ஆலோசனை என்ன? அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழாத, அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழாத. ஒருவேளை பாவத்தில் இன்னைக்கு ஜீவித்து கொண்டிருப்பாயானால் உன்னை சுத்திகரித்துக்கொள். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை பாவங்களார கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசார்களுமாய் மாற்றுகிற ஒரு நல்ல மேய்ப்பர் இவர், எல்லாருக்கும் மேலான மேய்ப்பர். இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், ஆண்டவரே என்னை கழுவ முடிய திரு இரத்தத்தாலே கரை நீங்க என்னுடைய இருதயத்தை, என்னை பலிபீடத்தின் மீது வைக்கிறேன் அப்பா. வெறும் உலகத்துக்குரிய வேலை குறித்து கவலைப்படுகிறவனாக அல்ல, நித்திய வாழ்க்கைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். நித்திய ஜீவனை எனக்கு நீர் வைத்திருக்கிறீரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா அநியாயங்களையும் எல்லா சுத்தமான காரியங்களையும் என்னை விட்டு நீக்கி கழுவுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில எல்லாம் சொல்லுங்க, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ள நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடினால இந்த காலை வேளையில உன் பாவத்தை அவர் கழுவ, உன்னை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் பூமிக்குரிய காரியங்களை மாத்திரம் தேடாதீங்க. ஓ ஹல்லேலூயா. பரலோகத்துக்குரிய காரியங்களையும் தேடுங்க. 2 ஆசீர்வாதம் உனக்கு வேணும். அதில் உன்னதமான ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, அது 2வது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள். அதுதான் வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. நீ ஆவிக்குரிய காரியத்தின் மீது கண் வைத்தால் இந்த பூமிக்குரிய காரியம் உனக்கு தானாக வந்துடும் என்று சொல்கிறாரு. இந்த காலை வேளையில் அவர் நல்ல மேய்ப்பர், நம்மை மேய்த்து நடத்துகிற மேய்ப்பர். அப்பா, இந்த காலை வேளையில் எங்களுடைய ஃபோக்கஸ் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. அசுத்தமான காரியங்களை நாங்கள் விட்டு அருவருப்பான இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்கிற போல எல்லாரும் பண்ணுறது போல பண்ணாமல் அவர்கள் நடுவிலிருந்து நாங்கள் புறப்பட்டு போய் அசுத்தமான வாழ்க்கை வாழாமல் இருக்க எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எங்கள் பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம். ஓ ஆடுகளின் பிரதான மேய்ப்பரே, ஆடுகளின் பிரதான மேய்ப்பரே, ஆடுகளின் பெரிய மேய்ப்பரே, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து ஆடுகளை மீட்ட மேய்ப்பரே, ஆடுகளுக்காக ரத்தம் சிந்தின மேய்ப்பரே, நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவரே, இந்த காலவேளை எங்களை கழுவும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, என்னை கழுவும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தை கழுவும் ஆண்டவரே, சிந்தையை கழுவுங்க ஆண்டவரே, ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்கள் மிக மிக முக்கியம். நான் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ்வது முக்கியம். என்னை சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கழுவுங்க ஆண்டவரே, எங்களை உமக்கு முன்பாக நீதியும் நேர்மையுமாய் வாழ, உண்மையுமாய் வாழ ஆண்டவரே, இருதயத்திலே மாசில்லாதவர்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உம்மை தரிசிக்கிற பாக்கியம் நிறைந்தவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நசல் கொண்டு இருக்கிறது, எலும்பு முறிந்து இருக்கிறது, நோய் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, கண்களிலே ஆண்டவரே வியாதி கொண்டு இருக்கிறது. எல்லா நோய்களையும் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. எல்லா ஆவிக்குரிய பலவீனங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே.
உலகத்தினால் ஆண்டவரே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவைகளால் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதே. ஆம் ஆண்டவரே, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு நீர் போதிக்கிற ஒரு நித்திய மேய்ப்பனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் உண்டான அசுத்தமான கேடுகளுக்கு தப்பி எங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை இரத்தத்தினாலே கழுவுங்க. ஒரு ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவர். இந்த காலை வேளை கழுவப்பட்டவர்களாய் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இங்கிருந்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய